பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆமென். 16/8/20 இன்றைய நாளில் திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 10ஆம் ஞாயிறு ஆராதனை முறையை நாம் அனுசரித்து வருகிறோம். இந்த நாளுக்குரிய துவக்க ஜெபத்தை கண்களை மூடி வைப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி சுவாமி. இந்த காலை வேளையிலும் சுவாமி உங்களுடைய சமூகத்தண்டை வரை எங்களுக்கு திருப்பி கொடுத்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. இந்த ஓய்வு நாள் சுவாமி எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த நாளும் இந்த ஆராதனையில் சுவாமி உங்களுடைய புண்ணியமை உங்களுடைய பிரசன்னம் சுவாமி இருக்கட்டும். நடக்கிற பாடுகிற பாடல்களை சுவாமி, படிக்கிற வசனங்கள் தகப்பனே, கேட்கிற செய்திகள் தகப்பனே எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீர் கிருபை செய்யும் சுவாமி. சோசனத்தின் முடிவோரே உங்கள் பிரசனம் கூடவே இருக்கட்டும். துதிகன மகிமை யாவற்றையும் முக்கிய செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் வாசிக்க தெரிந்து கொண்ட சங்கீதம் முறையாக சங்கீதம் 33 12 முதல் 22 வசனங்கள். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற தலத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால்
சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை இல்லைதா? அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புரியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இதயம் அவருக்கு களிகூரும். கர்த்தாவே, நான் உங்களுக்கு நம்பியிருக்கிறேன். கிருபை எங்களுக்காக இருப்பதாக. அடுத்தபடியாக வேத பகுதி வாசிக்கிறது. 7வது அதிகாரம் 1 - 7 வரை. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியையும் கீர்த்தப்படுத்துங்கள். அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து பரதேசியையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களாகில் அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே உண்மையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும்
இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். 9ஆம் அதிகாரம் 41-48. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த எந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும். பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதனாலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களின் குழந்தை பிறப்பு தொடங்கி, என்னுடைய வீடு ஜெபவழியாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் பகுதியாக்கினீர்கள் என்றார். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதப்பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும் ஜனங்கள் எல்லோரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை என்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். Yeah.
கத்தாவே. உமக்கு நன்றி ஐயா, நன்றி அப்பா. மத்தியிலே எங்களை ஆசீர்வாதமா வைத்திருக்கீங்க கத்தாவே. எவ்வளோ பேர் உண்ண உடனே உடுக்க உடையிட்டு தங்க இடம் எவ்வளோ கத்திலும் செத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கத்தாவே. ஆனாலும் கிருபையாக இங்கே வழி நடத்தின கத்தாவே. உடைய கிருபை பெரிது கத்தாவே. உடைய இரக்கம் பெரிது கத்தாவே. எங்களோட பலவீனத்திலே பலம் தருகிறோம் கத்தாவே. கிருபை உமக்கு போதும், என் கிருபை உமக்கு போதும், என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும், என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். ஆம் சாமி, உடைய பெரிதான கிருபை எங்களுக்கு போது கத்தாவே. நீர் கொடுக்கிற பலன் எங்களுக்கு போது கத்தாவே. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை கத்தாவே. எவ்வளோ பேர் மத்தியில் எங்களை காத்து வழி நடத்துகிற தேவன் கத்தாவே. எங்களை காக்கிற உறவாது கைவிடாத தேவன் கத்தாவே. இஸ்ரவேலை காக்கிற உறவோதுமே தூங்குவதுமே சொல்லியிருக்கிறேன் கத்தாவே. நீர் காத்து வழி நடத்துகிறோம் கத்தாவே. எங்களுக்கு பலன் கொடுக்கிறோம் கத்தாவே. எங்களுக்கு கைவிடாத தேவன் கத்தாவே. எங்களுக்கு சுகத்தை பலத்தை தருகிறோம் கத்தாவே. எவ்வளோ துன்பத்தில் கத்தத்தில் வாழ்வாதாரத்தை இழந்து அன்றாட சாப்பாடு கூட கஷ்ட முடிகிறார் கத்தாவே. தினந்தோறும் போஷிக்கிற தேவன் கத்தாவே. எங்களை அற்புதமாய் வழி நடத்துகிற கத்தாவே. உடைய அப்பம் குறைவதில்லை கத்தாவே. எங்களை காக்கிற தேவன் கத்தாவே. எங்களை பலம் தருகிறோம் கத்தாவே. நீர் உருவாக்கின தேவன் கத்தாவே. எங்களை காத்து எங்களை ஆத்மாவை காத்து வருகிறேன் கத்தாவே. நாங்கள் வருகிற ஆளை முடியாத பெரிய காரியங்கள் முடியாத அற்புதத்தை செய்கிற தேவன் கத்தாவே. எங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் உண்டு நீர் கத்தாவே. உள்ளாம் கொல்லாம் படத்து நேரடியாக உன் வாதை கூடாதே அணுகாதே என்று சொல்லி கத்தாவே. சாமி ஒரு வாதையும் கூடாதே அணுகாது கத்தாவே. எல்லாமே எங்களுக்கு நேரிடாது கத்தாவே. நீர் இருக்கு கத்தாவே. நீர் எதற்காக தள்ளி சிசிகளை மீட்டுக் கொண்டு கத்தாவே. எங்களை கிருபையாய் நடத்தி வருகிறேன் கத்தாவே. உடைய ரத்தம் ஜெயம் கத்தாவே. உடைய ரத்தம் ஜெயம் கத்தாவே. நீர் கிருபையாக எங்களை காத்து வழி நடத்தி கத்தாவே. இவ்வளவு கிருபையாக நடத்தின தேவன் கத்தாவே. கிருபையாக காத்து வழி நடத்த வல்லவராய் இருக்கிறோம் கத்தாவே. கைவிடாத தேவன் கத்தாவே. நீர் கிருபை இருந்தவர் கத்தாவே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், உன்னை சீராட்டுவார், தாலாட்டுவார், உன்னை சீராட்டுவார். ஆம் சாமி, தாய் தாப்பன் கைவிட்டார் கத்தாவே. வீரர்களை சேர்த்து கொண்டிருக்கத்தாவே. உண்மை கூட கைவிட மாட்டேன் என்று சொன்ன தேவன் கத்தாவே. இங்கே புதிய காய்ச்சல் பட்னியா இருக்கும் கத்தரை தேடுவதற்கும் ஒரு நன்மையை குறைப்படாது கத்தாவே. போய் தேடுகிறோம் கத்தாவே. போய் தேடி வந்த பிள்ளைகள் கத்தாவே. எங்களை குறைவில்லாமல் காத்துக் கொண்டு கத்தாவே. உங்களை காத்து வழி நடத்துவதா நன்றி ஐயா. எவ்வளோ மத்தியிலே ஆசீர்வாதமாய் வைத்திருக்கீங்க. உமக்கு நன்றி 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 கோடி ஸ்தோத்திரம் கத்தாவே. நாய் வருவாதபடி காத்து வருகிறீர்கள் கத்தாவே. எங்கு சென்றாலும் உடைய கிருபை எங்களோடு இருக்கிறது கத்தாவே. தகுதியற்ற நாங்கள் கத்தாவே. தகுதி இல்லாத எங்களுக்கு இல்லாத கிருபையினால் சாந்தி வருகிறது கத்தாவே. ஒன்றுக்கும் உதவாத ஒரு கத்தாவே. எங்களை வெறுமையாக விடாதபடி வெறுமையாக விடாதபடி கத்தாவே. எங்களை மேன்மையாக வைத்திருக்கிறது கத்தாவே. பெரிதான கிருபை நன்றி அப்பா. நன்றி கத்தாவே. சொல்லி முடியாத உங்களுடைய பெரிதான கிருபைக்காக நன்றி அப்பா. பெரிது கத்தாவே. உன் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலே இம்மட்டும் காத்தருளே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆம் சாமி, நீதி வலது காலத்திலே உடைய தாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறாவே. ஆம் சாமி, உங்களை தாங்குகிறீர் கத்தாவே. எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டு கிருபையை தருகிறீர்கள். நீ நல்லவர் கத்தாவே. உடைய கிருபை என்ன உள்ளது என்று சொல்லுகிறேன் கத்தாவே. உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். நன்றி நன்றி கத்தாவே. உன்னை காக்கும்படியாக நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் கத்தாவே.
ஆசாமி இதோடு இருக்கிறீர் கத்தாவே. அதை நம்புகிறோம் கத்தாவே. நாங்கள் ருசிக்கிறோம் கத்தாவே. நீர் எங்களுக்காக கத்தாவே வழி நடத்துகிறீர் கத்தாவே. கர்த்தரே உனக்கு நிச்சயம் வெளிச்சமாய் இருப்பார் என்று சொல்லுகிறீர்கள். எங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வெளிச்சமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் கத்தாவே. நன்றி அப்பா, நன்றி கத்தாவே. எங்களை சுகத்தோடு பலத்தோடு காத்து வருகிறே உங்களுக்கு நன்றி ஐயா. இந்த நாளை காண கிருபை பாராட்டுகிறார். எவ்வளோ பேர் இந்த இடத்துல இல்லாமல் உங்களோட சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். கொலையாக எவ்வளோ பேர் இறந்திருக்காங்க. ஆனால் தேவன் நீர் கத்தாவே எங்களை வழி நடத்துகிறீர்கள் கத்தாவே. எங்களை போதித்து வருகிறீர்கள் கத்தாவே. எல்லார கிருபைக்காக நன்றி ஐயா. இது மட்டும் எங்களை தாங்கி வழி நடத்துகிறீர்கள் கத்தாவே. அதற்காக ஸ்தோத்திரம் கத்தாவே. நீரே என்னுடைய கிருபை பாராட்டுகிறீர்கள் கத்தாவே. அதற்காக நன்றி ஐயா. நீ செய்ய ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து நினைத்து நாங்கள் போய் ஸ்தோத்திரம் சொல்கிறோம் கத்தாவே. என்னுடைய கிருபை தாங்கி வழி நடத்தும் கத்தாவே. எங்களை காத்து வழி நடத்த தேவனே நன்றி 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 தாவனே. உம்மட்டு காத்து வழி நடத்துகிற இம்மானுவேலரே இனிமேலே எங்களை காத்து வழி நடத்தும் கத்தாவே. இம்மட்டு காத்தவர் இம்மானுவே இன்றமும் காத்துனை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே இன்றமும் காத்துனை நடத்துவார். ஆசாமி எங்களை கைவிடாத தேவன் எங்களை நடத்துகிறீர்கள் நம்புகிறோம் கத்தாவே. இம்மட்டும் எங்களை தாங்கி வந்தாவே. இனி வரும் காலங்களிலும் கத்தாவே உங்களுடைய இரக்கம் காத்து வழி நடத்துதல் எங்களோடு இருக்கிறது கத்தாவே. உங்களை காத்து உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம் கத்தாவே. இந்த வேலையை உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம் கத்தாவே. ஸ்தோத்திர வேலையை உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம் கத்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. கோடா கோடி நன்றி ஐயா, நன்றி கத்தாவே, நன்றி கத்தாவே. எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசு நிமித்தம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. தாயும் தகவலுமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரவ தகப்பனே, ஆசிரியப்பட்ட அந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சப்பா எங்களை ஒரு மனதாய் கூட்டி சேர்த்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சப்பா இங்கே பேச போகிற கேட்க போகிற நாங்கள் செய்கிற காரியங்கள் அனைத்தையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறேன் சுவாமி. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே உங்களிடமிருந்து வருவதாக இருக்கிறது. இயேசு நாமத்திற்காகவே ஒரு பழைய பாடல் ஒன்றை நம்ம கேட்போம். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும். தீரவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வார் யார்? தீரவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வார் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. நம் நிறைவுள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. தீரவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வார் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பினும் ஆவியால் நிறைத்திடுமே. இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமமும் நிறைந்திடுமே. தீரவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வார் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். ஆக்சுவலி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுளுடைய இரண்டாம் வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த ஒரு பாடலாக தான் இருக்குது. நம்மளும் போன தடவை லாஸ்ட்டில் அக்கா பேசினபடி அக்காவுடைய மெசேஜினுடைய அடுத்த பகுதிக்கு நாம் அப்படியே தொடர்ந்து போவோம்.
நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடவுளுடைய இரண்டாம் வருகை, செகண்ட் கம்மிங். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்கும், ஏன் சாமி வராது, எதுக்காக வரணும், அதுக்கு வந்து அடையாளங்கள் என்ன, அப்புறம் நம்ம எப்படி அதுங்களை ஆயத்தப்படுத்திக்கணும், ஸோ நம்ம எப்படி ரெடி ஃபார் தட் செகண்ட் கம்மிங் எப்படி நம்ம ரெடி பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் வந்து மத்தேயுல 24ஆம் அதிகாரத்தில் எல்லாமே இதை பற்றி ஃபுல்லாகவே அந்த அதிகாரம் முழுசுமே இதில் இருக்குது. முழுவதுமே அந்த அதிகாரத்தில் மட்டும்தான் அந்த செகண்ட் கம்மிங் பற்றி கடவுள் சொல்லியிருக்கிறார். அவர் வாயாலேருந்தே சொல்லப்பட்ட விஷயங்கள், வேறு யாரும் சொல்லலை. அவர் சொன்னதாகவே மத்தேயு எழுதியிருக்கிறார். அவர் மேத்யூ வந்து அப்படியே எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு டெஸ்ட் மணியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுதியிருப்பாங்க. லூக்கா, நமது டாக்டர் லூக்கா என்ன பண்ணியிருப்பாரு, அவர் வேறு விதமாக எழுதியிருப்பார். ஆனால் இங்கே மத்தேயு அப்படியே கடவுள் பக்கத்தில் நிறுந்ததுனால அப்படியே எழுதியிருப்பார். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம இதை பார்க்கலாம். 24ஆம் அதிகாரத்தில் 1, 2 இந்த வசனங்களில் பார்த்தோம் அப்படின்னா, சாமி என்ன பண்ணுறாரு, எல்லோரும் சேர்ந்து ஒன்றா வராங்க, இடத்துல நிற்கிறாங்க. எருசலேம் தேவாலயத்தை காட்டி, பாருங்க சாமி, இதுதான் வந்து தாவீது ராஜா கட்ட ஆரம்பித்தது, சாலமோன் கட்டினது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களே இதை பார்த்துட்டு, இந்த வார்த்தையை பார்த்துட்டு கூலாக சொல்கிறார், டேய் இதெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு கல் இல்லாமல் ஒரு கல் போயிடும் அப்படின்னு சொல்கிறார். அழகாக பாருங்கள், இவைகளை பார்க்கிறீர்கள், இவைகள் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இடராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். நான் கோயிலில் சொல்கிறேன், நீங்கள் என்னென்னா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு மக்கள் எப்படி யோசித்துருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ தட் இஸ் செகண்ட் கம்மிங்கோடைய ஃபஸ்ட்டு, அதுதான் பைபிளில் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயமே அதுதான். சரி, ரைட். இப்போ செகண்ட் கம்மிங் பார்க்குறதுக்கு முன்னாடி கடவுளுடைய ஃபஸ்ட்டு கம்மிங்கை நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் செகண்ட் கம்மிங் இருக்குன்றது தெரியும். ஃபஸ்ட்டு கம்மிங் பை பார்ன், பேபியாக இந்த உலகத்தில் வராரு. இந்த உலகத்தில் எப்படி வளர்ந்தாரு, என்ன மாதிரி வளர்ந்தாரு, என்ன மாதிரி இந்த உலகத்தில் இருந்தாருன்றது நமக்கு நல்லா தெரியும். நம்ம கிறிஸ்மஸை ஈஸ்டர் எப்படி கொண்டாடுறோமோ இல்லையோ, கிறிஸ்மஸை வெகு விமர்சையாக நம்ம கொண்டாடுவோம். கிறிஸ்மஸை தான் நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய கொண்டாடுவோம். ஸோ அதே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன் வருகிறார், ஏன் சாமி இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னா, பைபிள் வந்து வசனத்தை மட்டும்தான் நான் சொல்கிறேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். அப்போ எல்லாருமே பாவிகள் அப்படின்றத சாமியோட கான்செப்ட். சரி, பழைய ஏற்பாட்டு பகுதியிலேருந்து அப்படியே தொடர்ந்து வந்து இதில் ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் அனுப்பிட்டே இருக்கிறார். டேய் நீ தப்பு செய்கிற, கரெக்ட் பண்ணிக்கோ, தப்பு செய்கிற, கரெக்ட் பண்ணிக்கோன்னு ஒவ்வொரு தடவையும் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எரேமியாவுக்கு அப்புறம் தீர்க்கதரிசிகள் எல்லாமே சாமியோட அவர் சொன்ன வார்த்தைகளை வச்சு சொல்லுவார். எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லுவார், இந்த மாதிரி தப்பு செய்யாத, நீ பாவம் அதிகமாக செஞ்சுட்டு இருக்கிற, நீ பாவத்தை கம்மி பண்ண, பாவம் செய்யாத. ரொம்ப கட்டுப்பாய் தான் இந்த உலகத்துக்கு அவரே கீழே வரார். இந்த உலகத்தில் அவராக பை பார்ன், அதாவது எப்படின்னு தெரியும், மரியாதையுடைய வயிற்றில் எப்படி பிறந்து எப்படி அவர் இந்த உலகத்தில் அவதரித்தார்ன்றதுன்னு தெரியும். அது யார் யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டுச்சுன்ற விஷயமும் நமக்கு தெரியும், நம்ம படிச்சிருக்கிறோம். அதை நம்ம நிறைய நாடகங்கள் மூலமாக கூட நம்ம கேட்டிருக்கிறோம். ஏன் பிறக்கணும் சாமி இந்த உலகத்தில் வந்து, எதுக்காக சாமி பிறக்கணும்? இப்போ நான் பிறந்தேன் என்னதுக்காக நான் பிறந்தேன் அப்படின்னா, எங்கள் அம்மா அப்பாவுடைய சந்தோஷத்துக்காக நான் பிறந்தேன். ஆனால் கடவுள் அப்படி பிறக்கலை. மரியாதை யோசியத்துக்காக பிறக்கலை, அவர் கோடி ஸ்பிரிட்டுக்காக பிறந்தார், நமக்காக. அதாவது நம்மளுடைய பாவங்களுக்காக தான் சாமி பிறந்தார். ஏன் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் அப்படின்னு கேட்டால், அவரை மாதிரியாக வாழ்ந்து காட்டணும்னு வாழ்ந்தார். ஒரு ரோல் மாடல், அவர் தான் நமக்கு ஒரு ரோல் மாடல். நான் என்ன போல நீ வாழணும் அப்படின்னு வாழ்ந்தார். 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். 30 வருஷம் அப்பா அம்மாவுக்காக வாழ்ந்தார். 3 வருஷம் மட்டும்தான் இந்த உலகத்தில் உண்மையான என்ன அது நியாயப்பிரமாணத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லி இந்த உலகத்துக்கு அனுப்புனாரோ அதுக்காக 3 வருஷம் வாழ்ந்தார். நீ எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா அவர் கூட ஒரு 100 பேர் 200 பேர் போயிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் சுற்றி சுற்றி பின்னாடி எழுதிட்டே இருப்பாங்க. என்னையா எதுக்குன்னு கேட்டேன், அற்புதம் செய்கிறாரு, நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்கிறாரு, அதனால நாங்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கோம், வந்துட்டு இருக்கேன். அவரை போல பரிசுத்தமாகவும் நம்ம வாழணும். அவர் பரிசுத்தமாக வாழ்ந்தார், அதே போல் நம்மளும் பரிசுத்தமாக வாழணும். அவர் அப்படி தான் வாழ்ந்து காட்டிட்டார், ஒரு ரோல் மாடலாக வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டார். அப்புறம் அவர் ஏன் மறிச்சார் அப்படின்னா,
நம்மளுடைய பாவங்களுக்காக மரிச்சார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம நிறைய படிச்சிருப்போம், நிறைய தெரிஞ்சிருப்போம். என்ன தெரிஞ்சிருப்போம் படிச்சிருப்போம் அப்படின்னா, ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டா அதுக்கு நிகராக ஏதோ ஒரு பலி செலுத்திடுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு தப்பு செஞ்சுட்டே அப்படின்னா ஒரு புறாவை எடுத்துக்கிட்டு அறுத்து அதை என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பலியாக செலுத்திடுவாங்க. ஸோ நம்மளுடைய எல்லா அந்த உலகத்தில் ஹோல் அப்படின்னா அந்த உலகம் முழுவதுக்கும் உண்டான பாவங்களுக்காக நீ வந்து பாதி நீ நல்லவேன்றதுக்காக அவர் மறைச்சிட்டார். அதுக்கு தான் அது ஒரு நீட்டாக பைபிளில் சொல்லுது, கிருபாதார பலி அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நமக்கு எதுனா கிரேஸ், உனக்காக நான் வந்து மறைச்சிட்டேன், நீ எனக்காக நீ என்ன செய்ய போற, அந்த வார்த்தையை எனக்கு மைண்டில் வச்சுக்குவோம். ஏன் உயிர் தரணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உயிர் தர்றது வந்து அவருடைய பிரமாணங்கள் படி அவர் உயிர் தெரிஞ்சுட்டார். ஏன்னா மறிச்சிட்டாரு அப்படின்னா அது மனுஷனா போயிடும். உலகத்தில் பிறந்தது மனுஷனா பிறந்தாரு, வாழ்ந்தது மனுஷனா வாழ்ந்தாரு, மறித்ததும் மனுஷனாவே மறிச்சிட்டாரு. ஏன்னா எல்லாரும் போலையும் நார்மலாக கல்லறையில் போய் அடக்கம் பண்ணாங்க, கல்லறையில் கொண்டு அவர் சரீரத்தை துணியால் சுற்றி வச்சாங்க. நாலாவதாக ஒரு விஷயம் பண்ணது மட்டும்தான், அது கடவுளுடைய பிரகாரங்களின் படி உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்ததும் பார்த்தீங்கன்னா அதனால தான் அவருக்கு மீட்பர்ன்ற பேரும் வந்துச்சு. உயிர் தெழுந்த நாள் உயிர் தெழுந்துட்டார். அப்போ தான் அது கடவுளாக நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் அவரை நம்ம கடவுளாக பார்த்தோம். அது வரைக்கும் நம்ம மனுஷனாக தான் அவரை பார்த்துருக்கோம். அவர் உயிர் தெழுந்துட்டாருன்றதுக்கு அப்புறம் அவரை தான், அதுக்கப்புறம் தான் நம்ம கடவுளாக அவரை பார்த்தோம். கடவுள் அப்படின்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள், அதாவது ஆக சிறந்த எக்ஸாம்பிள் என்னன்னா, பை காட்ஸ் கிரேஸ் அவர் தான், அவர் தான் உயிர் தெழுந்தனால தான் நம்ம வந்து அவரை கடவுளாக பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிறந்ததை மட்டும்தான் நம்ம பெருசாக சொன்னாங்க. அவர் இங்கே வாழ்ந்தார் போனார் வந்தாருன்றது பெருசாக எல்லாரையும் சொல்லலை. அற்புதங்கள் செய்கிறாரு, அடையாளங்கள் செய்கிறாரு, எல்லாத்துக்கும் முன்னாடி பார்த்தாங்க போனாங்க, அவர் செய்கிறாரு பாருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் உயிர் தெழுந்த பிறகு தான் அவர் கடவுளாகவே உண்மையாக மாறினார். நமக்காக உயிர் தெழுந்தார் அப்படின்றத இந்த இடத்துல நான் நிச்சயமாக தெரிவிக்கிறேன். சரி, ரைட். இது வந்து ஃபஸ்ட்டு கம்மிங்களுடைய கடவுளுடைய ஃபஸ்ட்டு கம்மிங். இப்போ செகண்ட் கம்மிங்களுடைய என்ன விஷயங்கள், செகண்ட் கம்மிங் அதுதான் இப்போ உண்மையாக ரியாலிட்டி தெரியும். நமக்காக செகண்ட் கம்மிங்காக திரும்பி வரக்கூடாது. நமக்காக தான் மறிச்சாரு, நமக்காக தான் ஃபஸ்ட்டு கம்மிங்கு. இப்போ அடுத்து செகண்ட் கம்மிங்கு யாருக்காகனா நமக்காக தான். நமக்காகன்றதோட இருக்கக்கூடிய அனைத்து, அது ஹிந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், பௌத்தமாக இருக்கலாம், என்ன சாமி அவன் எந்த சாமி கும்பிட்டாலும் சரி, ஆனால் கண்டிப்பாக அவனுக்கு விஷயங்கள் போய் சேர்ந்துடும். ஏசு கிறிஸ்து தான் மெய்யான கடவுள் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க. அப்போ தான் அவருடைய கம்மிங் இருக்குது. சரி, எதுக்காக சாமி வந்தார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அது வரத்துக்காக செகண்ட் கம்மிங் வரக்கூடிய ஒரு சில அடையாளங்கள் மட்டும் நம்ம இங்கேருந்து பார்ப்போம். இதில் வந்து பழைய ஏற்பாட்டிலே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 செப்பனியா 1:14-15-16 பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்கோம், அரணிப்பான நகரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது என் பைபிளில் நான் காலேஜ் செகண்ட் இயரோ ஃபஸ்ட் இயரோ அந்த டைமில் இது வந்து இந்த வசனங்கள் பெருசாக பேசப்பட்டுச்சு. அரணிப்பான நகரங்கள் அப்படின்னா 2011 ட்வின் டவர்ஸ் ஃபால்ஸ், அந்த 2 இரட்டை கோபுரங்கள், அரணிப்பான நகரங்கள். அதை நீங்கள் அந்த இடத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். செப்பனியா 1:14-15-16 இந்த 3 வசனங்களையும் கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்திற்கு விளக்கணசாலி முதலாவதாக அங்கே மனம் கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் எடுத்துமான நாள், அது அழிவும் வாழ்க்கடிக்குமான நாள், அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் வந்தாருமான நாள், அது அரணிப்பான நகரங்களுக்குள் உயரமான கொத்தனங்களுக்கும் விரோதமாக எக்காலமானதும் ஆர்ப்பரிக்கலுமான நாள். போதும். இப்போ இந்த வசனத்தை மட்டும் நம்ம நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கணும். அரணிப்பான நகரங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக நீ கட்டினாலும், இந்த ட்வின் டவர்ஸ் ஃபால் வந்து இந்த அமெரிக்கா அது தெரியும் நினைக்கிறேன், ஹைஜாக்கிங் பை த டெரரிஸ்ட். அந்த 2 ஏரோப்ளைனை விட்டு அந்த 2 பில்லையும் காலி பண்ணாங்க. அதனாலேயே அமெரிக்காவுடைய வர்த்தகம் ஃபுல்லாக ஒரு எக்கனாமிக் ஃபுல்லாக காலியாகிடுச்சு. அதான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே அதுதான். அதுக்கு முன்னாடி நிறைய, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்துக்கிட்டே இருக்கும்.
சுனாமி வந்துச்சு, நிறைய அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய, அதாவது அந்த அந்த இடத்த மட்டும் யாராலையும் வர முடியாது. அந்த இடத்துக்கு எவ்வளோ வந்து ஒரு சேஃபாக இருந்தாலும் அந்த இந்த அந்த அவ்வளோ பெரிய பில்டிங் கண்டிப்பாக இடியும். அதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம 24ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுவோம். மத்திய 24ஆம் அதிகாரத்துக்கே வந்துடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அப்படியே கிளியராக சாமி சொல்லியிருப்பார். அவரே சொல்லியிருப்பார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு வராது. பாருங்க என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, யுத்தங்கள் கண்டிப்பாக யுத்தங்கள் வரும். ஒருத்தனுக்கு ஒருத்தன் நான் பெரியவனா நீ பெரியவனான்னு எல்லாரும் என்ன பண்ணிக்குவாங்க. இந்த உலகத்தில் அடையாளங்கள் ஏற்படுத்தப்படும். சொந்தக்காரங்களுக்குள்ளேயே சொந்தக்காரங்க அடிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்கப்பா. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும். அதாவது ராஜ்யம் அப்படின்னா நம்ம கிளியர் இங்கிலீஷில் சொன்னால் கிங்டம்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, உலகத்திலேயே இரு பெரு நாடுகள் தான் பெருசாக பேசப்படுது. ஒன்று ரஷ்யா, இன்னொன்று அமெரிக்கா. இவங்க 2 பேருமே பெருசாக பேசிக்கிறாங்க. இப்போ இதுக்கு இடையில உள்ளப்பட்ட இவங்க நம்மலாம் எப்போதுமே நேரு பீரியடில் இருந்த வரைக்கும் நம்ம சமாதானமாக இருந்தோம். சமாதானமாக இருங்க சமாதானம் இருங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ உள்ள ஆட்சியாளர்களுடைய அந்த எண்ணம் அப்படி இல்லை. ஸோ ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், ஜாதிக்குள்ள ஜாதி பார்த்துக்கோங்க, பேர் ஜாதி பெரிய சனி ஜாதியாக இருக்குது. இது பைபிளில் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சாமி என்ன பண்ணிட்டாரு, பரிசுத்த ஆவியானவரால் மக்களுக்கு மத்தேயுவுக்கு உணர்த்தி அந்த வசனத்தையும் அங்கே எழுதியிருக்கிறாங்க. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எல்லாம் எழும்பும். பஞ்சம், கொள்ளை நோய் எல்லாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்தான். கொள்ளை நோய் வரும். என்னென்னமோ புதுசாக பேர் சொல்கிறாங்க. பாருங்க, இப்பயும் நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளை நம்ம உள்ள வீட்டுக்குள்ள இருந்து நம்ம பேர் பண்ணி வச்சுக்கிறோம், கோவிட். ஸோ கொள்ளை நோய்கள் வரும். அப்புறம் சொல்கிறாங்க பூமி எதிர்ச்சி, எர்த்குவைக். எங்கே பார்த்தாலும் எர்த்குவைக் வரும். சார் எப்படி சார் வரும்? என்கிட்ட ஒரு பையன் கேட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்கு என் கிளாஸில், சார் நம்ம திருச்சியில் எர்த்குவைக் வருமா சார்? ஆக்சுவலி அது ஒரு எதாவது சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மலைகள் இருக்கிற இடத்துக்கு எர்த்குவைக் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கே எர்த்குவைக் வரும் அப்படின்னா, சீக்கிரமாக அழியக்கூடிய நகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கடற்கரை ஏரியாக்கள் கண்டிப்பாக எர்த்குவைக் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மலைகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ நம்ம சீக்கிரமாக சாக மாட்டோம், லேட்டாக தான் சாகமா சார் கேட்பாங்க. என்னைக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் எர்த்குவைக்கு வராது. நம்மளுடைய தாட்டு, நம்மளுடைய அறிவியல். ஆனால் கடவுளுடைய அறிவியல், கடவுளுடைய எண்ணம் நிச்சயமாக அப்படி கிடையவே கிடையாது. அவருடைய எண்ணம் நம்மளுடைய எண்ணங்களுக்கு மிகையானது. ஸோ அங்கேயே அதே போட்டிருக்கு, பஞ்சங்கள், கொள்ளை நோய், பூமி எதிர்ச்சி, இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ செகண்ட் கமிங். இதெல்லாம் உணர்த்தக்கூடிய ஒரு சில விஷயங்கள், இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு வசனம் அழகாக போட்டிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா, அன்பு காட்டுறவங்க கூட அன்பு காட்டாமல் முடியாமல் போயிடுவாங்க. 12ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அக்கிரமம் மிகுதியானால் அது அநேகருடைய அன்பு தண்ணி போகும். அதாவது இப்போ ஒரு வேளை சாப்பாடு போட்டு தண்ணி கொடுத்து சாப்பாடு போட்டு நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, பேசுனீங்களா, போனீங்களா, வந்தீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்க, விசாரிக்க மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு தேவையான விஷயங்களே அவன் பெற்றுக்கொள்வதே பெரிய விஷயமா இருக்கும். அவனுக்கு தேவையான விஷயங்களை அவன் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி அவனுக்கு அந்த அந்த உணவுகள், அந்த சாப்பாடு, இல்லை சப்போஸ் நம்ம சாப்பாடை பற்றி பேசுகிறோம்னா சாப்பாடு அவன் தேடி கண்டுபிடிச்சி அவன் வயிற்றுக்கும் அவன் ஒய்ஃபுக்கும் அவனுடைய குழந்தைக்கும் கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் பூமி எதிர்ச்சி வந்துடும். அப்போ நிச்சயமாக எதுவுமே செய்ய முடியாது. உணவு தானியங்கள் கிடைக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. வீடாகவும் இருக்காது. ஏன்னா எல்லா இடமும் அப்படி தான் பைபிளில் சொல்லியிருக்கு. பைபிள் தான் நம்ம பிலீவ் பண்ணுறோம். நம்ம பிலீவிங் பைபிள் முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா அன்பு கணிந்து போகும். அப்புறம் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போதுதான் முடிவு வரும். அப்போ பைபிள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், கடவுள் உண்மையான கடவுள் இயேசு கிறிஸ்து அப்படின்னு தான் நிச்சயமாக தெரியும். ஸோ அப்புறம் போன தடவை பார்த்த மாதிரி லாஸ்ட் மெசேஜ், அக்கா சொன்ன மெசேஜ் மாதிரி கலத்திற்கு தரிசிகள் நிறைய பேர் உருவாகிருக்காங்க. நிறைய உருவாகுவாங்க. நானா கடவுள்னு சொல்லுவாங்க.
இப்போ ரீசெண்டாக நான் வேலை பார்க்குற ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஆர்சி முறைப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பரிசுத்தவான்கள் அவங்க சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க, ஆனால் அவங்களுடைய பூத உடல் என்ன பண்ணுமா மக்காம அப்படியே இருக்குமா. செயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறைய மக்காம இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அங்கே என்ன பண்ணிடுவாங்க, அவங்க தான் கடவுள்ன்றாங்க. அதுக்கு கொஞ்ச நாள் இவங்க தான் கடவுள் அப்படின்றாங்க. அப்போ நிறைய கலைதீர்த்தி தரிசிகள் ஆட்டோமேட்டிக்காக உருவாகிடுவாங்க. சரிங்க. செகண்ட் வருகிங் கம்மிங்க்கு பற்றி கடவுள் வந்து இதெல்லாம் சொல்லிட்டாரு, அடையாளங்களை சொல்லிட்டாரு. நம்ம அவர் எப்படி வருவான்றதை நம்ம பார்க்கணும். எப்படின்னா நிறைய இதுலேயே தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனம் ஃபுல்லாக சொல்லியிருக்கு. அப்புறம் வெளிப்பட்ட விசேஷத்தில் சொல்லியிருக்கு. அது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 4ஆம் அதிகாரம் அந்த அதிகாரம் ஃபுல்லாகவே சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு நொடி பொழுதுல சாமி வந்துடுவாங்க. ஒரு நொடி பொழுது நமக்கே தெரியாது. ஏதாவது தெரியுமா, நேரம் ஏதாவது தெரியுமா யாருக்காவது? என்னுடைய சாவு டேட் என்னைக்குன்னு தெரிஞ்சுன்னா நான் நிச்சயமாக நிம்மதியாக உயிர் வாழ முடியாது. கண்டிப்பாக நிச்சயமாக அதுதான் உண்மை. என்னோடய சாவு டேட்டு, நான் பிறந்த டேட்டு எனக்கு தெரியும். நான் இறந்து போகிற டேட்டை எனக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் நிம்மதியாக இருக்க முடியாது. 3 வேளை உருப்படியாக சாப்பிட மாட்டேன். 5 வேளை தண்ணி குடிக்கிறவன் 5 வேளையும் தண்ணி குடிக்க மாட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து யாருக்காவது நேரம் தெரியுமா அப்படின்னா பைபிளே அழகாக சொல்லியிருக்கு. எந்த வசனம்னா 24:36 பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லியிருக்கு. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவரை தவிர மற்றொருவன் அறியான். யாருக்குமே தெரியாது, தூதருக்கு கூட தெரியாது. இப்போ ரஃபேல்னு ஒரு இது வாங்கியிருக்கிறோம். அது வந்து தேவதூதருடைய பேர். அந்த தேவதூதருடைய பேர் அவருக்குமே தெரியாதான். இந்த பைபிளில் கேப்ரியல் அப்படின்ற ஒரு பெரிய மனுஷன், அவர் தான் அந்த உலகத்தில் பர்த் டேட்டை சாமி எல்லாருக்கும் சொன்னது. மேய்ப்பருக்கும் சொன்னார், மரியாதைக்கும் சொன்னார், ஜோசப்க்கும் சொன்னார். ஸோ எல்லாருக்கும் சொன்னார். அவருக்கே தெரியாதான். அவருக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது. சரி, அவருக்கு தெரியுமா அப்படின்னா பிதாவுக்கும் அவருக்கும் மட்டும் தெரியுமா. அப்போ என்னைக்கு டேட் அப்படின்னா நினச்சி பாருங்க. நம்ம ரெடியாக இல்லை அப்படின்னா என்னைக்கு வேணால் சாமி வரலாம், இன்னைக்கு நைட்டு கூட வரலாம். நம்ம ரெடியாக இருக்கணும். எப்போ வேணால் பார்த்துக்கோங்க. அந்த எப்போதுமே நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்றப்ப எங்கள் டீச்சர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்னுடைய 8th படிக்கிறப்ப என்னோடய ராஜ்குமார் டீச்சர் சொல்லுவாங்க, நீ எந்த செயல் செய்கிறியோ அந்த செயலுக்கு ஏற்றாற் போல பரலோகத்தில் ஒரு கிரீடம் உனக்கு வைக்கப்படுமா. அதில் நிறைய வகையான நமக்கு தெரிஞ்சு புஷ்பராகம் அந்த மாதிரி நிறைய இருக்குது. 12 விதமான நவரத்தனங்கள் இருக்குன்னு பைபிளில் சொல்லியிருக்கு. பைபிளில் வெளிப்பட்ட விஷயத்தில் சொல்லியிருக்கு. நீலப்பச்சை பாசி, புஷ்பராகம், வைடூரியம், மாணிக்கம், கோமேதகம், இப்படிலாம் சொல்லப்போனால் கவிதை பாடுவேன் காணாவின் தேசத்துன்னு ஒரு பாட்டு ஒன்று, பழைய பாட்டு ஒன்று நான் எழுதியிருக்கேன். கவிதை பாடுவேன் காணாவின் தேசத்தில் கணக்கிடைக்காத தங்கம் தேசினாதர் நாம. இங்கே பூமியில் இருக்காதான், ஆனால் அவர் வச்சிருக்கிறார். அந்த ஒரு நற்செயல் செய்கிறேன்னா அந்த நற்செயலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிரீடம், அந்த கிரீடத்தில் அவங்க கல் வந்து பதிக்கப்படும். கோமேதத்தில் ஒரு கல். நம்ம நற்செயல் செய்தோம் அப்படின்னா, நற்செயல் செய்யலை அப்படின்னா அதில் இருக்கிறத பிடுங்கி இடத்துல வைக்கப்படணும், வேறு எதுன்னு வைக்கப்படணும். நம்ம டீச்சர் சொல்லுவாங்க அடிக்கடி, அப்போ எல்லாருமே நற்செயல் செய்துகிட்டே இருப்பாங்களா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. கேட்க முடியுமா? அப்படிலாம் கேட்க முடியாது, நிச்சயமாக கேட்க முடியாது. நற்செயல் செய்யறதுக்கு உனக்கு தகுதி இருந்ததுன்னா நீ கண்டிப்பாக செய்யணும் பைபிள் சொல்லுது. உனக்கு நற்செயல் செய்யறதுக்கு, நல்ல செயல் செய்யறதுக்கு உனக்கு தகுதி, திறமை, உனக்கு டைம் இருந்துச்சுன்னா நீ நற்செயல் தாராளமாக செய்யலான்னு சொல்லிட்டு போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்களா, ஒவ்வொரு கல்லையும் எடுத்து அந்த கிரீடத்தில் வைப்பாங்களாம். ஸோ அதுதான் நம்ம செகண்ட் கம்மிங். நம்மளாம் உயிர்த்திலிருந்து சாமிகிட்ட போனோன்னே அங்கே கண்டிப்பாக உனக்கு அந்த கிரீடம் உனக்கு வைக்கப்படும். எல்லாருடைய கிரீடமும் வைக்கப்படும். அதே மாதிரி உனக்கும் வைக்கப்படும். இந்த செகண்ட் கம்மிங்கை பற்றி எங்கள் ஹாஸ்டலில் பசங்க பேசிக்கிட்ட ஒரு விஷயத்த நான் இப்போதைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்ம லெவலில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீ லைனில் நிற்கிறாங்க. நம்மளாம் இறந்துட்டோம், மேலே போயிட்டோம், சாமிகிட்ட லைனில் நிற்கிறோம் வரிசையாக. ஃபஸ்ட்டு பார்த்தா என்னுடைய பரிசுத்தமாக இருக்கிற ஒரு பையன் நிற்கிறான் கிளாஸ்லேயே. அவன் தான் பயங்கரமான பரிசுத்தமான ஒரு ஆள். நான் அப்படியே கிளாஸ் பண்ணி போகிறேன் அப்படின்ட்டு, என்னடா நீ இங்கே நிற்கிற அப்படின்னா,
எல்லாரும் லைன் நிற்கிறாங்க, நானும் நிற்கிறேன் அப்படின்னு நிற்கிறான். நானும் பின்னாடி நிற்கிறேன். சரி கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம் யார் நிற்கிறான்னு போய் பார்த்தா நம்மளுடைய கோயில் ஃபாதர் அங்கே நிற்கிறார், பாஸ்டர் அங்கே நிற்கிறார். ஐயா என்ன இங்கே நிற்கிறீங்க? முன்னாடி போய் பாரு பிஷப்பே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடியே போய் பாரு பிஷப் நிற்கிறாரு. எந்த வரிசையில் நிற்கிறாரா? கணக்கு காட்டக்கூடிய வரிசையில். அங்கே கணக்கு காட்டணும். நீ இந்த வேலை செஞ்சில்ல, அதுக்கு நீ கணக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு அந்த வரிசையில் முன்னாடி போய் பாரு பிஷப்பே நிற்கிறாரு, நான் பின்னாடி தான் நிற்கிறேன்னு ஐயர் சொல்கிறார். ஸோ இது வந்து நாங்கள் ஹாஸ்டலில் பேசிக்கிட்ட ஒரு சில விஷயங்கள். இதெல்லாம் வந்து நினச்சி பார்த்தோம் அப்படின்னா கடன்னு இப்போ தானே நமக்கு அதான் ஆட ஆரம்பிச்சிடும். ஏன் செகண்ட் டைம் பற்றி நினச்சி பார்த்தோன்னா நிச்சயமாக முடியாது. சரி நம்ம ஆயத்தம் ஆகணும் அப்படின்னா எப்படி ஆயத்தம் ஆகணும்? ஒவ்வொரு முத்துக்களை போல நல்ல எண்ணங்களாக நம்ம இந்த உலகத்தில் வாழணும். நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கிறது எப்படி நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கிறோமோ அதுக்கேற்றால் போல் நம்ம வாழணும். அதுதான் மாதிரியாய் வாழ்ந்து காட்டி விட்டு போனான் கடவுள். அவரை போல நம்ம வாழணும். ஸோ கரை திரை அற்றவர்களாய் வாழணும். கரை திரை அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். பைபிள் மறுபடி பார்த்தோன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இரு புறமும் கருக்குள்ள பட்டயம்னு சொல்லுது பைபிள். இங்கிட்டும் பேசும் அங்கிட்டும் பேசும். ஸோ ரெண்டு பக்கமுமே நம்ம என்ன பண்ணிக்கணும்? கரை திரை அற்றவர்களாய் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லுது. ரோமன்ல அழகா சொல்லுது. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா 14:7-8 பார்த்தீங்கன்னா நாம அவர்களுடையவர்களாம். யாருடையவர்கள்? கடவுளுக்குரியவர்கள். அப்ப நம்ம எவ்வளவு பரிசுத்தமாய் நம்ம வாழணும்? 14:7-8 பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்லப்பட்டிருக்கோம். நாம நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். செத்தாலும் எனக்கு தான்டா, நீ உயிர் தெளிந்து இருந்தாலும் உயிரோட இருந்தாலும் அது எனக்கு தான்டா. அப்ப இந்த உடம்பு எவ்வளவு பரிசுத்தமானது அப்படின்றத நம்ம நிச்சயமா அதை புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதுல வெளிப்படுத்த விஷயத்துல சொல்றாரு, நான் தான் ஃப்ரம் த பிகினிங், நான் தான் அல்பாவும் ஆதியும் அந்தவுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அல்பா ஒமேகா. நம்ம எல்லாம் சிம்பிள்ஸ் படிச்சிருக்கோம் சயின்ஸ்ல, மேக்ஸ்லயும் இப்போதைக்கு வருது. அது பார்த்தீங்கன்னா ஐஎம் த எல்லாமே நான் தான் முதலாகவும் இருக்கேன், முடிவாகவும் நான் தான் இருக்கேன். அப்போ முதலாகவும் இருக்கிற ஒருத்தராகவும் முடிவாக இருக்கிற ஒருத்தவராகவும் நம்ம எப்படி தப்பிக்க முடியும்? நம்ம ஏதாவது தப்பிக்க முடியும்? எங்கேயாவது ஒளிஞ்சு ஓடி போயிடுவோம் அப்படின்னா நிச்சயமாக முடியாது. ஸோ அவர் தான் சொல்லிட்டாரு, என்னுடைய கண்கள் பூமியில் இருக்கிற ஒவ்வொருத்தவர் மேலேயும் நோக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நீ என்ன செஞ்சாலும் அவருடைய கண்களுக்கு தப்பவே முடியாது. நீ எந்த செஞ்சாலும் அவருடைய கண்களுக்கு தப்பவே முடியாது. அப்போ நம்ம எப்படி ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னா இந்த 24ஆம் அதிகாரம் ஃபுல்லாகவே நீங்கள் டைம் இருந்தால் வீட்டில் வாசித்து பாருங்க. டைம் கிடைக்கிறப்ப திருடன் எப்படி வரானோ அந்த மாதிரி சாமி வரேன்னு சொல்கிறாரு. நம்ம வீட்டுக்கு யாராவது திருடன் வருவானா? சொல்லிட்டு வருவானா? சொல்லாமல் வருவான். சொல்லிட்டு நீங்கள் நைட்டு உங்கள் வீட்டில் திருடுவேண்ணா வடிதா சொல்லிட்டு வரதுக்கு தெரியாது. கடவுள் அப்படி தான் வருவார். ஸோ இப்போ நம்ம ஒரு மைண்டில் அப்படியே திங்க் பண்ணுவோம். அப்படியே நம்ம தான் லைனில் நிற்கிறோம் வரிசையாக. அந்த பெரிய புத்தகம் ஒன்று இருக்குது. எல்லோரும் நிற்கிறோம், அவர் சாமியை உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. கிங் எப்படி உட்காந்துருக்காருன்னா எப்படி இருக்காருன்னு மைண்டில் அப்படியே யோசித்து பார்த்தோம்னாவே இன்னைக்கு நமக்கு தெரியும். அப்படியே ஃபுல்லாக ஒரு பக்கம் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும், பியூர் ஒயிட்டாக இருக்கும். சாமி ஒரு சிங்காசனத்துக்கு உட்காந்துருக்கிறார். சிங்காசனம்னா என்னன்னு நம்மளும் பார்த்தது இல்லை. வீடியோ ஏதாவது ஃபோட்டோ அப்படி பார்த்து தான் நம்ம சிங்காசனம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நிச்சயமாக இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்தையும் உயிருள்ளவையும் உயிரற்றவையும் அவர் படைத்தது. அவர் எப்படி இருந்திருப்பாரு, எப்படி இருப்பாருன்றதை நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா நம்ம என்ன நிற்கிறப்ப எல்லாரும் லைனில் நிற்கிறோம் வரிசையாக. இல்லைங்க எல்லாரும் இல்லைங்க அப்படின்னு நான் நிற்கிறோம். ஃபஸ்ட்டு அங்கிள் வயசானவர் அங்கிள் ஃபஸ்ட்டு நிற்கிறாங்க, அப்புறம் ஆண்டி அப்படியே வரிசையாக ஒருத்தவங்களா லாஸ்ட்டில் நான் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க. கிஃப்டாக லாஸ்ட்டில் நிற்குது. யோசித்து பாருங்கள். இப்போ நீ நல்லா செஞ்சியா போந்துட்டு இங்கே போனி அங்கே போ. ஒரு பக்கத்தில் நெருப்பும் எரியுது. எரிமலை குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நரகம் அப்படின்றதுக்கு ஆகச்சிறந்த எக்ஸாம்பிள் வந்து எரிமலை குழம்பு அந்த மாதிரி சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் இருக்குது. நீ நன்மை செஞ்சுன்னா இந்த பக்கம் போகணும், தீமை செஞ்சு அந்த பக்கம் போகும். யோசித்து பாருங்கள். இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்மளோட திங்கிங் எல்லாமே செகண்ட் கம்மியை நோக்கி இருக்கணும். எப்போதுமே நம்ம பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை போல 3 வருஷம் அவர் 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாரு. 33 வருஷமும் சுத்தமாய் வாழ்ந்து தான் போனார். பரிசுத்தமாய் வாழ்ந்தார். பரிசுத்தமாய் வாழ்ந்துட்டு பரிசுத்தமாய் தான் இறந்தார். இதுதான் உண்மையான நடந்தது கூட.
எல்லாருடைய கல்லறையும் இப்போதைக்கு எல்லாமே மூடி இருக்கு. ஒரே ஒரு கல்லறை மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் திறந்துருக்கு அப்படின்னா அது ஜீசஸ் கிரைஸ்டோட கல்லறை மட்டும்தான். யாருடைய கல்லறையும் திறந்திருக்கு, அவருடைய கல்லறை மட்டும்தான் திறந்திருக்கு. இன்னும் போய் மக்களுக்குள்ள போய் பார்த்துட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. கடவுளுடைய பர்த் பிளேஸும் இருக்கு, டெத் பிளேஸும் இருக்கு. அந்த இடத்துல உயிர் தெழுந்து போனதுக்கான அடையாளமும் இன்னும் அந்த இடத்துல இருக்கு. அதான் அழகா சொல்லியிருக்கிறார் ஒருத்தர். கடவுள் பிறந்தவனையே பேர்த்லையும் பயம், கடவுளுடைய டெத்துலையும் பயம், ரீபர்த்லையும் பயம், ரெசரக்ஷன்லையும் பயம். யாருக்கு அப்படின்னா பர்த்தில் யாருக்கு பயம் வந்துச்சுன்னா ஏரோது ராஜாவுக்கு பயம் வந்துச்சு. 2 வயசுக்குரிய எல்லா குழந்தையும் டிஸ் போட்டான், எல்லாத்தையும் ஆண் குழந்தைகள் எல்லாத்தையும் சிறைசேதம் பண்ண சொன்னான். ஸோ பர்த்தில் பயம், டெத்தில் ஏன்டா பயம் அப்படின்னா எங்கே உயிர் தெழுந்து செத்து இருக்குது, இறந்து போனவரை கடவுள் கடவுள் சொல்கிறாங்க, எங்கே உயிர் தெழுந்துட்டானா என்ன பண்ணுறதுன்னு போர் சேவகனையும் அங்கே நிற்க வச்சாங்க. 2-3 போர் சேவகர்கள் நின்னாங்க. ஸோ ரீபர்த் அப்பையும் ஒரு பயம். என்ன பயம் அப்படின்னா ரீபர்த் ஆனோன்னு மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு 27ஆம் அதிகாரத்தில். அந்த இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் 29 லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 28:12-13 கடவுள் உயிர் தெழுந்துட்டாருன்னு நீ போய் யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு அவன்கிட்ட காசு கொடுத்துருக்குறாங்க. காட்டி கொடுக்கறதுக்கும் யூதாஸ்க்கு காசு கொடுத்தாங்க, இந்த விஷயத்தை வெளியே போய் சொல்லாததுக்கும் காசு கொடுத்துருக்குறாங்க. அது போட்டிருக்கோம் அழகா, நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். படிங்க. இவர்கள் மூப்பருடைய கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து களவாடிட்டு போயிட்டாங்க, களவாய் கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம பார்த்துக்கோங்க, நம்ம இன்னைக்கு என்ன ஒரு புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடவுள் வந்து உயிர் தெழுந்ததை கூட மறைச்சிட்டாங்க. போர் செய்வது வழியா அந்த அப்போதைக்கு வாழ்ந்த யூதர்கள் மறைச்சிருக்கிறாங்க. ஸோ பர்த்தில் சாஸ்திரிகளுக்கு சாமி சொன்னார், மெய்ப்பர்களுக்கு சொன்னார். டெத்தில் ஜூதாஸ் காரியத்து அவன் காசுக்காக சாமியை காட்டி கொடுத்தான். ரீபர்த் அதாவது ரெசரக்ஷன் அன்னைக்குமே வெள்ளிக்காசு கொடுத்து அவனை கரெக்ட் பண்ணுறாங்க. இவர் சீசர்கள் எடுத்து போயிட்டாங்கன்னு சொல்லு அப்படின்னு. ஸோ இதுதான் பார்க்குறோம். செகண்ட் கம்மிங்க்கு ஆயத்தமாக நம்ம ரெடி ஆகிப்போம். கடவுளுடைய வருகைக்காக நம்ம நிச்சயமாக ஆயத்தமாகிப்போம். இவ்வளோ விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். we have to ready for the second coming. இன்னைக்கு வேணால் வரலாம். நீங்கள் டைம் இருக்கிறப்ப அந்த 24ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். அது ஃபுல்லாகவே அதை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்குது. மக்கள் அழகாக சொல்லியிருக்கிறார். நம்ம ரெடி பண்ணுவோம், ரெடியாக ஆயிக்குவோம், மற்றவங்களையும் ரெடி பண்ணுவோம். நம்ம மட்டும் இல்லை, நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தனை செய்வோம். யோசுவா சொன்னது போல நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையும் பக்கத்தில் அக்கத்தில் இனஜனம் பணம் எல்லாத்தையும் கூட்டி சேர்த்துக்கிட்டு ஒரே கும்பலாக போய் கடவுள்கிட்ட இருக்கிறப்ப இன்னும் சந்தோஷமாக இருக்கும். கடவுளுடைய வருகை சீக்கிரமாக இருக்குது. நீங்கள் ரெடியாக இருங்க, எல்லாமே ஆயத்தப்படுத்திக்கோங்க. உங்களால் நற்செயல் செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நற்செயல் செய்யுங்க, அனைவருக்கும் நற்செயல் செய்யுங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுற ஒரு முக்கியமான விஷயம். என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிடுறேன். நாம் எப்படி ஆயத்தமாக இருக்கணும், கடவுள் இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார், ஃபஸ்ட்டு கம்மிங்கிறார், அதில் வந்து ஏன் பிறந்தார், ஏன் மரித்தார், ஏன் வாழ்ந்தார், ஏன் உயிர்த்தார், அப்புறம் அவருடைய அடையாளங்கள் பார்த்தோம். நிறைய அடையாளங்கள் செஞ்சார் இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய செகண்ட் கம்மிங்கான உணர்த்துக்கின்ற அடையாளங்களையும் நம்ம பார்த்தோம். என்ன அடையாளங்கள், நிறைய கொலை நோய்கள் வரும் அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் எப்படி சாமி செகண்ட் கம்மிங்கில் வருவான்றத வெளிப்படுத்தின விசேஷம் அழகாக சொல்லியிருக்கு. 4ஆம் அதிகாரத்தில் செகண்ட் ராஜாவாக வருவார், எக்காலங்கள் ஊதப்படும், அப்போதுதான் முடிவு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்மளும் ஆயத்தமாக ரெடியாக இருக்கணும். நம்ம எப்படி ஆயத்தம் ஆக்கிக்கிறதுன்றதையும் பார்த்தோம். அப்புறம் சாமியோட பர்த்லேயும் பயம் இருந்துச்சு, டெத்துலேயும் பயம் இருந்துச்சு, ரெஸ்ட்ரக்ஷன்லேயும் பயம் இருந்துச்சு. ஸோ நம்ம we have to ready for the second coming. கடவுள் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக சொல்லுவோம். நீங்கள் நேசிக்கிற அன்பின் பல்லவ தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். நாங்கள் இந்த பார்த்த அனைத்து விஷயங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களோடு கூட இருக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். எங்களே நாங்களே நாங்கள் உங்களுமே ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. நீங்கள் செகண்ட் பர்த்துக்கு, நீங்கள் செகண்ட் ரீபர்த்துக்கு, நீங்கள் வரத்துக்கு, செகண்ட் கம்மிங்க்கு
எங்களை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் சொல்லிக்கிறோம் சுவாமி. முடிந்தால் மட்டும் நல்லதே செய்வதற்கு நீங்கள் உதவி செய்யணும். எங்களோட கூட இருங்க. நாங்கள் செகண்ட் கம்மிங்க்கு நாங்களும் இந்த குடும்பமும் நாங்களும் அனைவரும் எங்களுடைய விரும்பிகள் அனைவரும் எங்களுக்கு வருவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிரேஸ் பீரியடுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையினாலே எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ரெடியாவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. 2ஆம் வருகைக்காக நாங்களும் ரெடியாவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த தரம் கூட இருக்கட்டும். இயேசு நாமத்துக்குள்ளாக அருமையான ஒரு செய்தியை கேட்டோம். குறிப்பாக இந்த நாட்களுக்கு உரிய செய்தி. நான் போன ஒரு செய்தியில் சொன்னேன். இப்போல்லாம் என்ன செய்தின்னா உங்கள் ஆசீர்வாதம் செய்தி தான் எல்லாம் பிடிக்கும். இது இந்த இன்னைக்கு சொன்ன செய்திக்கு தலைப்பு கொடுத்தோம்னா இட்ஸ் அ காஷன் மெசேஜ். எச்சரிக்கை செய்தி. எச்சரிக்கை யாரும் பிடிக்காது, பிடிக்காது. சரி, இதில் உங்களுக்கு பார்த்தோம்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபஸ்ட்டு கம்மிங் அண்ட் செகண்ட் கம்மிங் சொன்னால் ஒரே வார்த்தை சொல்லலாம். ஃபஸ்ட்டு கம்மிங் டு கிவ் சால்வேஷன், செகண்ட் கம்மிங் டு கிவ் ஜட்மெண்ட். ஃபஸ்ட்டு கம்மிங்கை பார்த்துட்டோம், சந்தோஷமாக வந்துட்டோம். ஆனால் இப்போ தம்பி அழகாக சொன்னாங்க, இன்னும் அந்த ஃபஸ்ட்டு கம்மிங்கே வந்துவிட்டு நிறைய பேர் அதே பார்த்துக்கிட்டு பிறந்தார் அதை விட்டுட்டு செகண்ட் கம்மிக்கு ஆயத்தமாக நிறைய பேர் இல்லை. எப்படின்னா புதுக்கோட்டை கேரளாண்டு போவோம். அப்போ எல்லாம் பாடுறப்ப அந்த மறைந்த என்னுடைய நண்பர் ஆதிலிங்கம் சார் பாடுவார். அந்த பெத்தையில் பிறந்தவர்னு ஒரு கவி இருக்குது. குளிரும் பணியிலும் தொட்டிலே கோமான் மகன் தொட்டிலேன்னு. அப்போ பாடிச்சோன்னா எங்கள் கண்டித்தர் ப்ரொஃபஸர் புலவர் வச்சுருக்கேன், ஐயா இன்னும் ஐயா அவர் தூங்க வச்சுருக்கீங்க, அவர் வளர்ந்து மறித்து நமக்காக ரட்சிப்பு கொண்டு போயிட்டாருயா, இன்னும் தூங்க வச்சுருந்தீங்க ஐயக்கத்தனம் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கம்மிங் இட்ஸ் ஓவர். இப்போ செகண்ட் கம்மிங் தான். அதில் ஃபஸ்ட் கம்மிங் எவிடன்ஸு எல்லாம் நிறைஞ்சிச்சு. இப்போ செகண்ட் கம்மிங் எவிடன்ஸ் இருக்காருன்னா கண்டிப்பாக இருக்குது. செகண்ட் கம்மிங்க்கு எவிடன்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருக்கு. பைபிள் பிரகாரம் உள்ளது ஒன்று, இயற்கையாக உலக பிரகாரமாக செகண்ட் கம்மிங்க்கு நிறையா இருக்குது. அவர் எங்கே வரப்போகிறாரு உங்களுக்கு தெரியும். ஒலிவ மலையில் அவர் இறங்க போகிறார் இல்லையா? அதான் ஒலிவ மலையில் தான் கால் வைக்க போகிறார். அந்த ஒலிவ மலை இப்பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக வெடிப்பு ஏற்பட்டுச்சு. ஒலிவ மலையில் வெடிப்பு ஏற்பட்டு அவர் கால் வைத்தவுடன் அந்த மலை 2ஆக பிளந்து ஒரு பகுதி கிழக்கையும் ஒரு பகுதி மேற்கையும் போகுது. அப்போ ஏற்படுற பெரிய சேஞ்சஸ் என்னன்னா பசிபிக் கடல் மற்ற செங்கடல் சாக்கடலாம் ஒன்றா கலந்து. இது ஒரு சரித்திர ஆதாரம். அது தவிர ஆண்டவர் இயேசு கடைசியாக பவனி போகிறப்ப என்ன பண்ணணும் தெரியும். அந்த எருசலேம் கிழக்கு பகுதியில் உள்ள நுழைஞ்சார். அவர் நுழைந்தவுடன் மூடப்பட்ட அந்த கிழக்கு வாசல் இன்றும் திறக்க. இவ்வளோ பேருக்கு முயற்சி பண்ணாங்க, திறக்க. ஜெர்மன் நாட்டில் வந்து ஆராய்ச்சி பண்ணி திறக்கணும்னு முடியல. கிழக்கு பகுதி இன்று பூட்டப்பட்டிருக்கு வந்தவங்க சொன்னாங்க. ஏன்னா ஆண்டவர் இயேசு மட்டும் வருது. அந்த இயேசு வந்துட்டு அந்த கிழக்கு பகுதியாக எப்பொழுது உள்ள போனாரோ அதே பகுதி வழியாக வெளியே வருவார். சரித்திரம். எனவே செகண்ட் கம்மிங்க்கு நிறைய ஆதாரம் இருக்குது, நிறைய ஒரு எச்சரிப்பு இருக்குது. எனவே செகண்ட் கம்மிங் தான் மிக மிக முக்கியம். நல்ல செய்தி உண்மையிலேயே. இந்த மாதிரி செய்தி தான் அதிகம். இன்னும் நம்ம பிறந்தான்ட்டு அந்த இது அந்த கிறிஸ்மஸை பற்றி கொண்டாடிட்டு சந்தோஷமாக இன்னும் சின்ன சின்ன பொம்மையாக பிடிச்சி வச்சுக்கிட்டு இன்னும் நம்ம மகிழ்றதை விட செகண்ட் கம்மிங்க்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறது மிக மிக முக்கியம். செகண்ட் எல்லாம் சொல்லுவாங்க, எங்கிட்ட வரப்போறாரு இவர் சொன்னார் என்கிட்ட, எங்கள் ஆறாவதுலேருந்து எல்லாம் செத்து போயிட்டாங்க, எப்போ இன்னும் வர்றது. பைபிள் என்ன சொல்லிட்டு ஏன் தாமதிக்கிறார்? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரசிக்கப்படணும். நிச்சயமாக வரப்போற நிறைய பைபிள் பரவாயில்ல நிறைவேற்றி வருது. பஞ்சம் வந்துச்சு, கொள்ளை வந்துச்சு, பூஜை வந்துச்சு. இயற்கையாக பிட்னஸ் வெளியமலை 2ஆக பிளக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக வெடிச்சு, நான் இதை பார்த்தேன், கொஞ்சமாக வெடிச்சுட்டு என்றைக்கு அவர் கால் போய் அன்றைக்கு 2ஆக போன பிறகு அவர் மீண்டுமாக அந்த எந்த எருசலேம் நகரத்தினுடைய கிழக்கு பகுதிக்கு போனாரோ அதே கிழக்கு பகுதியிலேருந்து அவர் வந்து ஆமாம் 100 நாள் அரசாட்சி போனார். 60ஆம் வருஷத்தில் வந்து அவர் சாத்தானை ஜெயிப்பார். இதெல்லாம் பரவாயில்ல, பைபிள் இருக்கிறது. நாம் 2வது வருகைக்கு ஆயத்தமாக 2வது
வைக்க எப்படி ஆயத்தமாக இருக்கணும்னா நம்மளே உள்ள எல்லா காரியங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆண்டவர் பார்த்து வச்சுட்டு நாம் ஆண்டவர் பாதையாக நம்ம உபகமாக வராங்க. அது முக்கியமாக கிறிஸ்தவர்கள் தான் இதை சொல்கிறாங்கன்னு இல்லை. இது சரி நீ சொல்லலாம், சரி கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிறாங்க, இந்த சொல்கிறேன் நம்மளும் சொல்கிறோம். கேட்டாட்டி கடமை. எசேக்கியேல் படிச்சிருக்கோம். துன்மார்க்கனுக்கு அவன் துன்மார்க்கு மனம் திரும்ப நீ எச்சரி. அவன் கேட்காம தன் துன்மார்க்கத்திலே சாவானால் அவன் ரத்தப்படி உயிரும் கேட்க மாட்டேன். ஆனால் துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாகும் பொழுது நீ எச்சரிக்காமல் போனால் அவன் துன்மார்க்கத்தில் சாகும் பொழுது அந்த ரத்தப்படி நுழைக்கும். அது மாதிரி இப்பொழுது ஒரு காஸ்பர் இந்த மாதிரி வர போகிறான்னு சொல்லுவோம். கேட்டால் கேட்பேன்னா அவர் நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். செய்தி பிரகாரம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் பயன் தரக்கூடிய செய்தியாக இருக்கட்டும். தொடர்ந்து ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அதுதான் நம்ம செய்யறது. அதாவது நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அப்புறம் மற்றவர்கள் நிறைய பேர் என்ன ஒரு கூட்டம் பார்க்குறாங்க, அங்கே வரப்போகிறார் ரெடியாருங்கன்னா அவங்க பர்சனல் லைஃப்பில் ஆயத்தம். அப்போ எல்லாரையும் அனுப்பிட்டு அவங்க எல்லாம் இருப்பாங்க. ஒரு தம்பி சொன்ன மாதிரி அவங்க கடைசி மற்றவங்களாம் முன்னால் போயிடுவாங்க. அவங்க நாம் முன்னால் போகிறோம். அறிவான செய்திக்காக நாம் சோதரிப்போம், இருப்போம். நிறைவான சபத்துக்கு நாம் வருவோம். எங்கள் அன்பின் தேவனை கர்த்தாவே, அருமையான ஒரு செய்தியை நாங்கள் கேட்டோம். இப்படிப்பட்ட எச்சரிக்கை செய்தி எங்களுக்கு பயன்படுத்தட்டும் அப்பா. இதை முன்வைத்தாவது நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ள சரிப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு நீ துணை செய்யப்பட்டாவே. ஆம் காப்பது நீர் வரும்பொழுது நாங்கள் வெறும் கையோடு நிற்காமல் ஒரு கூட்ட மக்கள் ஆயத்தப்படுத்த நாங்கள் என்ன செய்வோம் சிந்திக்கப்படுவதற்காக. ஆம் தாக்குறேன். நாங்கள் முதலாவது எங்களை சீர்படுத்திக் கொள்ளிட்டு அதற்கு மேலே நாம் மக்களை வழிநடத்தப்போம். அந்த வாக்கியத்தில் அந்த தகுதியையும் எங்களுக்கு தாரும். நாங்கள் பெருமையாக வசனத்தை கேள்வி மட்டும் நாங்கள் இல்லாமல் வசனத்தின்படி நடக்கிற மக்களாக எங்களை மாற்றிக் போடுங்க. வசனத்தின்படி ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் நிறைவேற்ற எங்கள் சக்தியை தாருங்க. ஆவி தரும்பொழுதுதான் மாம்சமும் கரணிகளே. எனவே நாங்கள் உற்சாகமாக 2ஆம் வரைக்கு ஆயத்தமாக இருக்க எங்கள் ஆவி தயார். எங்கள் மாம்சம் தயாரில்லை. எங்கள் மாம்சத்தையே நாங்கள் தயார்படுத்துகிறோம். காத்துக்கொள்ளுங்கள். இந்த ஆராதனை கலந்து கொண்டு ஒவ்வொரு கலந்து இருக்கிறோம். இதோ சித்தமான கூடிய விரைவிலே நாங்கள் சென்று ஆலயத்திலே நாங்கள் உங்களுடைய தியானத்தோடு தகப்பனே உங்களை வழிபடவும் அந்த சங்கத்தை கொடுங்கப்பா. ஆனால் அதுவரை நாங்கள் இங்கிருக்கும் பொழுது இந்த கூடுகையை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் நடத்த எங்களுடைய சக்தியை தாருங்கள், சந்தர்ப்பத்தை தாருங்கள். நமக்கு ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுங்க. அருமையான விமானத்தில் போகும் பொழுது அவனுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து சுகமாகவும் பாதுகாப்பாகவும் எந்த பிரச்சனை இல்லாமல் இடத்துல செல்லவும் நம்மளுடைய குடும்பத்தையும் பிள்ளைகள் அறிவான பிள்ளைகள் நீர் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாக இப்படிப்பட்ட செய்திகளை எங்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல இன்னும் அதிகமான மக்களுக்கு சொல்லவும் அதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையிலே தாம் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை ஒவ்வொருக்காலும் கொடுக்க மீண்டுமாக சுத்தமான மீண்டுமாக உண்மை நோக்கி தியானிக்க துதிக்க ஆராய்ச்சி சகோதரி துதி தியானம் யாவும் எடுத்து மீட்பர் இயேசு நாம் தெரிவிக்கிறது.